பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பான தேவஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மனதார நன்றி சொல்கிறேன். என்னோடு கூட யாத்திராகம் 15வது அதிகாரம் 25வது வசனம் எடுத்துக்கோங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. ஆமீன். உங்கள் வாழ்க்கையில் கூட எந்தெந்த இடத்துல கசப்புகள் இருக்குது, உங்கள் மனசில் கசப்பு இருக்கா, உறவுகளில் கசப்பு இருக்கா, குடும்பத்தில் கசப்பு இருக்கா, இல்லை வைராகியங்கள் தேவையில்லை, உங்கள் வாழ்க்கையே கசப்பாக ஒரு மீனிங்லெஸ் ஆகிட்டு இருக்கா, அந்த இடத்துல ஏசுங்கிற மரத்தை ஏசப்பாவை பிடிச்சி கொண்டு அந்த கசப்பான அந்த சம்பவத்தில், அந்த மனிதர்களுக்கு நடுவில், அந்த உறவுகளுக்கு நடுவில், அந்த நிகழ்ச்சிக்கு நடுவில் ஏசுவை வைங்க. அந்த கசப்பான உங்கள் வாழ்க்கை மதுரமாக மாறும். இதுக்காக தான் ஒரு பாட்டு கூட இருக்குது தெரியுமா, அந்த மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு உண்டுன்னு, இல்லையா? ஸோ அந்த மாறாவின் கசப்பு உங்கள் வாழ்க்கையே கசப்பாக மாறி இருக்கு. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் கசப்புகளால் நிறைஞ்சிருக்கலாம், உங்களுக்கு அவ்வளோ துன்பங்கள் ஏற்பட்டிருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். உங்கள் பிள்ளைகள் நிமித்தம் இருக்கலாம், கணவர் நிமித்தம் இருக்கலாம், மனைவியின் நிமித்தம் இருக்கலாம், உங்கள் படிக்கிற சூழ்நிலையில் இருக்கலாம், இல்லை வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், பிஸ்னஸில் இருக்கலாம், ஏன் ஊழியத்தில் கூட இருக்கலாம், ஏன் உங்கள் தனிப்பட்ட ஜப வாழ்க்கையில் கூட கசப்பு. நான் இவ்வளோ ஜபிக்கிறேன், இவ்வளோ நேரம் ஆண்டவர் என்னோட பேச மாட்டேங்கிறேன், ஜபத்துக்கு பதில் வரலேன்னு இருக்கலாம். அந்த கசப்புகள் எல்லாம் நீங்க, அந்த கசப்புகள் எல்லாம் மாற இயேசுங்கிற மரத்தை பிடிச்சிக்கோங்க. அந்த சூழ்நிலையில இயேசுவை பிடித்துக்கொண்டு அந்த சூழ்நிலையில இயேசுவை வைங்க. ஏசப்பா, இந்த கசப்பு மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் தேவனே, இந்த கசப்பெல்லாம் மாறணும், இயேசுங்கிற மரத்தை நான் இங்கே வைக்கிறேன்னு சொல்லுங்க. இது எதுக்கு அடையாளம்னாக்கா, கர்த்தராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படும் போது அந்த மரம் என்னத்தினால எதுவும் இல்லை, அந்த மரத்தில் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டு நமக்காக அந்த மரத்தில் தொங்கினார் இல்லையா? நம்ம கசப்புகளெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர் மகிழ்ச்சியினால் நம்மளை நிரப்புவதற்கு அடையாளம். ஸோ சிலுவையில் தொங்கின இயேசு அந்த இடத்துல பிடித்து அந்த சூழ்நிலையில் வைங்க. நிச்சயமாக உங்கள் கசப்புகள்லாம் மாறிடும். மாறாவின் நீரை தேனாக மாட்டுகிற தேவன் உங்களோடு கூட என்னோடு கூட உண்டு. நிச்சயமாக ஆண்டவர் அதை செய்வார். ஆமீன். வாங்க ஜெபிக்கலாம். அப்பா, இப்பொழுதும் தேவ ஜனங்கள் எந்தெந்த சூழ்நிலையில், எந்த விதத்தில் ஆண்டவரே, எதனால் அவர்கள் வாழ்க்கையோ அவர்கள் சூழ்நிலையோ உறவுகள் மத்தியில் கசப்பு ஏற்பட்டிருந்தாலும், அவர்களுக்குள்ளேயே கசப்பு ஏற்பட்டிருந்தாலும், ஏசுவின் ஆண்டவரே அந்த மரத்தை நாங்கள் வைக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, மாறாவின் நீரை தேனாக மாற்றுகிற தேவன் அல்லவா, நேசல் அல்லவா ஆண்டவரே, அவர்கள் கசப்பில் எல்லாம் மாறிட ஆண்டவரே தேனாக மாற்றுவீராக, மதுரமாக மாற்றுவீராக. அவர்கள் வாழ்க்கை மதுரமாக மாறட்டும் ஆண்டவரே, சாட்சியாக மாறட்டும். இந்த காரியமே இயேசுவினால் ஆயிற்று அவர்கள் சாட்சி சொல்லத்தக்கதாக எல்லா கசப்புகளும் கலந்துட்ட வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரை மதுரமாக மாற்றி தருவீராக. தேவனுக்கே மகிமை உண்டாகும்படி செய்வீராக. எல்லா கலக்கங்களும் குழப்பங்களும் பயங்களும் நீங்கி போகட்டும். எல்லா கசப்புகளும் நீங்கி போகட்டும். உங்களுடைய மதுரத்தினால் இயேசு என்ற நாமத்தினால நிரப்பி அற்புதங்கள் அடையாளங்கள் செய்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கசப்புகளும் மாறி மதுரமாக்குற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் நேசர் உங்களோடு இருக்கிறார். இயேசு நாமத்துக்கு மகிமை செலுத்துங்க. ஆமீன். காட் பிளஸ் யூ.